ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு பேரு இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும்போது இன்னும் உண்மையா உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலயோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுக்கிட்டே. இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது என்னவோ அது நான் நடிகனான பிறகு கூட அது என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புறோம் அப்படிங்கறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம நம்பணும். ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும். அதுக்காக கடுமையா உழைக்கணும். அப்ப நிச்சயமா யார் வேணா என்ன வேணா சாதிக்கலாம். அத மெடிடேட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா 12:30 மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்க. இல்ல உங்க நண்பர்கள் பார்த்திருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பார்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை. சினிமா ஆரோக்கியமா இருக்கணும். நிறைய படங்கள் நல்லபடியா ஓடணும். எல்லார் படமும் ஓடணும். எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். சினிமாவை நம்பி சினிமா மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது. அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம். அது உங்க கையில தான் இருக்கு. அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு. அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் உங்களை எல்லாரையும் 10 வருஷம் கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அற்புதமான ஒரு சிங்கர் கூட பக்கத்துல பாடுறது ரொம்ப சிரமம். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இல்ல? ஓகேயா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. So before we end up, I request. Okay, thank you very much. And once again, thank you, Dhanush sir, for joining us. Thank you, G.V. Prakash. Thank you, Akash Mohan. Thank you, Parthiban sir. Okay. And thank you, Satyaraj sir. Okay, so Idli Kalai.